ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்ச போறோங்க. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல இருந்தது. நான் இந்த மாரி பார்த்ததே இல்லைங்க. அக்கா வீட்டுக்கு பக்கத்துல வந்து யாரோ இந்த மாரி ரெடி பண்ணி குடுத்தாங்களாம்மா. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடலாம். நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ எடுத்தேங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ வந்து மோட்டாருங்க. இதுலயே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுல ஒரு பைப் கனெக்ஷன் மாரி குடுத்துங்க. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராத்தர்லாம் இருக்கும் இல்லைங்களா? இந்த பால் வந்து இந்த கப்ல இருக்கிறத வந்து சர்க்கரை போட்டு கலக்கிறதுக்கு ஒரு ஃப்ராத்தர் இருக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு தாங்க அந்த சுத்துறது இருக்கு. இதுதான் வந்து அந்த தயிர் வந்து சிலுப்புறதுங்க. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிக்ஸியில வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல ஆடை வந்து 1 வாரத்துக்கு சேகரிச்சு வச்சு கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு நம்ம வந்து மிக்ஸியில அரைச்சு நம்ம எடுப்போம் வெண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அரைக்கிறது நல்லா இருக்குது அப்டின்னாங்க. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 நாள் ஆடை இருந்ததுங்க. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்க தயிரையுமே கொஞ்சம் போட்டுக்கணும். ஃபுல்லா ஆடையும் போட்டாலும் வராதுங்களாம்மா. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் வந்து தயிர் தேவஞ்சதுக்கு அப்புறங்க அந்த ஆடைய எடுத்து எடுத்து ஒரு கப்ல வந்து சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. கரெக்ட்டா ஒரு 4, 5 நாள் ஆயிடுச்சுன்னா, வெண்ணெய் எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவாங்க ஃப்ரீசர்ல. நெறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெய் வந்து காய்ச்சிருவாங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டுங்க, நம்ம ஆன் பண்ணிட்டோம்னாவே போதும். அந்த குட்டியா அந்த சில்வர் கலர்ல இருந்தது இல்லைங்களா? அது சுத்த சுத்த கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுங்களாம்மா. 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா வெண்ணெய் திரண்டே வந்துருதுங்க. எனக்கு இத பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்க அத்தை வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தூண்ல வந்துங்க 2, 3 கயிறு வந்து டிஃபால்ட்டா எப்பயுமே இருக்கும். மோர் சிலுப்புறதுன்னா பாத்திரத்த அதில வச்சு கயிற வந்து அதில ஒரு லாக் மாரி போட்டுட்டுங்க, பெரிய மத்து ஒண்ணு போட்டுட்டு சிலுப்புவோங்க. அந்த லெஃப்ட், ரைட் நல்லா இழுத்து இழுத்து சிலுப்போம். ரொம்ப நேரம் சிலுப்ப சிலுப்ப தான் வெண்ணெய் வரும். எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. இப்பலாம் இந்த மாரி யாருமே சிலுப்புறது இல்லைங்க. எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டு போட்டு ஈஸியா எடுத்துடுறாங்க. இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி வீடியோலயே பார்த்தீங்கன்னா, அந்த பிளேட்டுக்கு அடியில ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அவங்க தான் செஞ்சு குடுத்தாங்கன்னு நான் நெனைக்கிறேங்க. ஏன்னா இந்த மாரி நான் பார்த்ததே இல்ல. அக்கா வீட்டுக்கு பக்கத்தில செஞ்சு குடுத்தாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட வாங்கி 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சுங்க. இது பாருங்க, கரெக்ட்டா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. 1/2 அன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. கரெக்ட்டா அந்த பிளேடு இருக்கு இல்லைங்களா? அந்த பிளேட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கழுவி வச்சுக்கிறாங்க. மறுபடியும் யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இங்க பாருங்க வெண்ணெய் எப்படி திரண்டு வந்திருக்குன்ட்டு. நம்ம நடுவுல வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஆன் பண்ணி விட்டுட்டா போதும். கரெக்ட்டா 1/2 அன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே திரண்டு நல்லா வந்துருது. அதுவும் வெண்ணெய் எடுக்கும்போதுங்க, அந்த மிஷின் ஓடும்போது பெருசா சத்தமும் வரதில்லைங்க. மைல்டா தான் இருக்குது. அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப செட் ஆயிடுச்சுங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல போட்டு போட்டு அரைச்சு அரைச்சு எடுத்துட்டே இருந்தாங்க. அது ஒரு பெரிய வேலையா கூடயே நின்னுட்டே இருக்கணும். இது கரெக்ட்டா ஸ்விட்ச் ஒண்ணு போட்டு விட்டோம்னா, 1/2 மணி நேரத்தில வேலை ரெடி ஆயிடுது. எடுத்துட்டு வெண்ணெய் மட்டும் எடுத்துட்டு காலையிலக்கு மோர் குடிச்சுக்கிறாங்க. சரியா போயிடுதுங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, மோர் தனியா எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு குடிச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டோம். வெண்ணெய் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2, 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா, அந்த வெண்ணெயில வந்து எப்படியாவது அந்த மோர் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நல்லா கழுவி எடுத்துடணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா வெண்ணெய் எடுத்து எடுத்து ஃப்ரீசர்ல வந்து சேகரிச்சு வச்சிருந்தாங்களா, ஸோ அதையுமே போட்டு ஒண்ணாவே நெய் காய்ச்சிக்கலான்னு எடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெண்ணெயுமே போட்டு ஒரு கழுவு கழுவிக்கிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீசர்ல இருந்தனால ஒரு டைம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன நெனச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம வெண்ணெய்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப தண்ணீல யூஸ் பண்ணக்கூடாது, கெட்டு போயிடும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் அம்மா பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஓ! இந்த மாரிலாம் கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, கடையில போய் ரெடிமேடா பட்டர் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து நெய் காய்ச்சி அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. இன்னைக்கு பண்ணும்போது தான் பார்த்தேன். "ஏங்கம்மா இவ்ளோ தண்ணி ஊத்துறீங்க? கெட்டு போயிட போகுது" அப்படின்னேன். அதெல்லாம் ஒண்ணும் கெடாது கண்ணு. கழுவி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அதில தனியாவே நிக்கும். நம்ம வடிச்சுக்கிட்டு அடுப்புல வச்சோம்னாவே போதும் அப்படின்னாங்க. ஆனா சொன்ன மாரியே அப்படியே தாங்க நின்னுது. அதுவும் இந்த வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்தில தான் வந்து போய் பால் வாங்கிட்டு வர போவாங்க. மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு தகுந்த மாரி அந்த டெக்ஸ்சர் மாறுதுங்க. அந்த வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க் கலரா இருந்தது. இது வந்து கொஞ்சம் லைட் கலரா இருந்தது. அப்புறம் நெய் காய்ச்சறதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த முருங்கக்கீரை தான். அம்மா வீட்டு தோட்டத்திலேயே ஒரு 2 முருங்கை மரம் இருந்ததுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா போய் முருங்கக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டோம். கொழுந்தா தான் பறிச்சுட்டு வந்தோம். நல்லாயிருக்கும் கொழுந்தா எல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன், இப்போ வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுங்க. கொஞ்சம் தண்ணி பாருங்க தனியா வந்துருச்சு. ஸோ அத நம்ம வடிச்சுட்டு நம்ம அடுப்புல வச்சா போதும். எனக்கு வந்து அம்மா சொல்ற வரைக்கும் நம்பிக்கையே இல்ல. பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ! இந்த அளவுக்கு கிளீனா வந்துருமா அப்படின்னு தோணுச்சு. நீட்டா ஃபுல்லா வடிச்சுட்டுங்க அடுப்புல வச்சாச்சு. நெய் காய்ச்சறது வந்து இருக்கறதுலயே ரொம்ப ஈஸியான வேலைங்க. ஆனா நான் வந்து என்ன நெனச்சிட்டு இருந்தேன்னா, கல்யாணம் ஆகியுமே கிட்டத்தட்ட அம்மா ஒரு 7, 8 வருஷம் நெய் காய்ச்சி தான் குடுப்பாங்க. நெய் காய்ச்சறது தான் இருக்கறதுலயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நெனச்சிட்டு இருந்தேங்க. ஆனா ரொம்ப ஈஸி தான்.
நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி வச்சிட்டாவே போதும். கரெக்டாக நெய் திரண்டுங்க நல்லா வந்துடுது. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வெண்ணெயை அடுப்பில் வைக்கும்போதே உப்பு போட்டாங்க. உப்பு போட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் கழிச்சு நெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நெய் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் உப்பு போடுவேன். பட் எப்படி போட்டாலும் ஒன்று தான் போல இருக்குங்க. நெய் நல்லா பாருங்கள் சூப்பராக திரண்டு வந்துருச்சு. அப்புறம் முருங்கீரையை போட்டு நாங்கள் நெய் வந்து இறக்கிட்டோங்க. நெய் காய்ச்சும் போதுங்க என்ன பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த முருங்கீரையை மட்டும் போட்டுட்டு இறக்கிடணுங்க. ஏன்னா நெய்க்கே வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுவும் அந்த நெய்யில் பொரித்து சாப்பிட்ற முருங்கீரைக்கு டேஸ்ட்டே தனின்னு தாங்க சொல்லணும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் சின்ன பிள்ளைலாம் அம்மா நெய் காய்ச்சும் போது நான், எங்கள் அப்பா, தம்பி 3 பேருமே அடிச்சுப்போம். எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி அடிச்சுக்குவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நெய் வந்து இந்த முருங்கீரைலாம் சாப்பிட்டுங்க நெய் வடித்ததுக்கப்புறம் அடியில் கொஞ்சம் கசண்டு தங்கும் இல்லைங்களா, அந்த கசண்டில் வந்து நம்ம கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த நெய்க்கு நம்ம வெண்ணெய் எடுத்து போட்டு காய்ச்சும் போது அதில் ஒரு ஐட்டம் கூட வீண் பண்ணாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றலாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தோசைக்கெலாம் வந்து நெய் ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுங்க எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நெய் வந்து ஒரு பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்களுமே வீட்டில் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.